வாஷ் பண்ணி ஒரு 8 ஹவர் ஊறின பிறகு நைட்டு விட்டுட்டேன். நான் எப்போதுமே ஸ்ப்ரவுட் வந்து இதில் தாங்க பண்ணுவேன். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு. கை வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து சாண்ட்விச் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வேலை பண்ணுற ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா வாரம் மாறும். இவ்வளோ நாள் வந்து மாறாமல் இருந்தது. கரெக்டாக வந்து ஒரு 4 வீக்ஸ் வந்து சேம் டைம் தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே இருந்தது. தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து ஆஃப் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி சட்னி தாங்க. ஏன்னா அது சாப்பிட்டு போனாங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இடியாப்பம் வந்து காலையில் வேலையில் அவங்களுக்கு என்னென்னா இடியாப்பம் சாப்பிட்டா உடனே வந்து பசி வந்துடுதுன்றாங்க. அதனால் எப்போ இடியாப்பம் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இடியாப்பம் பண்ணாலும் வேறு ஏதாவது வந்து நான் கொடுக்கணும். இட்லி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத்தி வச்சு அனுப்பிச்சேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் சாண்ட்விச் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் நான். அதுதான் என்னோடய சின்ன பொண்ணும் வந்து அதுதான் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மீன்ஸ் லஞ்சுக்கு வேணும்னு சொன்னாங்க. இப்போ எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தான் நான் குக் பண்ண போகிறேன். ஸ்ப்ரவுட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். கேட்டிருந்தீங்க போன வாட்டி எனக்கு வந்து அந்த ரெசிபி வந்து வேணும்னு சொல்லிவிட்டு அதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன் பார்க்குறேன் வாங்க. இன்றைக்கி வந்து கீழே தாங்க பண்ண போகிறேன். மோஸ்ட்லி வந்து ஸ்ப்ரவுட் ரைஸ் பண்ணுறேன்னா நான் கீழே தான் பண்ணுவேன். நான் ஸ்ப்ரவுட் ரைஸ்ன்னு இல்லை, வெஜிடபிள் ரைஸ் எதுவாக இருந்தாலும் கீழே தான் நான் பண்ணுறது வழக்கம். பட்டை, ஏலக்காய், சின்ன ஸ்டார், அதுக்கப்புறம் கிராம்பு, வெங்காயம் மீடியம் சைஸு 1 எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ரைஸோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸ்ப்ரவுட்டோட குவான்டிட்டி வந்து அதிகம் பண்ணிவிடுவேன் எப்போதுமே. இது வந்து மின்ட்டுங்க. மின்ட்டு வந்து சும்மா ஒரு 5 இலை மட்டும் எடுத்து கட் பண்ணி நான் போடுறேன். அதில் டொமேட்டோ வந்து 1 டொமேட்டோ, பட் வந்து நம்ம வந்து 1 யூஸ் பண்ண வேண்டாம். இதில் வந்து பாதி யூஸ் பண்ணால் போதும். நான் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். தக்காளி, இது நம்ம நிறைய தக்காளி யூஸ் பண்ணோம்னா தக்காளி சாதமாகிடும். 6 தக்காளி தான் இது. தக்காளி ஆட் பண்ண உடனே நான் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இது வதங்குற டைம் தான் நம்மளுக்கு. வதங்கிடுச்சுன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துடும். அரிசி வந்து ஊற வைக்கணும். இது நீங்கள் எப்போ அடுப்பில் வந்து இந்த பாத்திரத்தை வைக்கிறீங்களோ அப்போ அரிசி அளந்து வச்சோம்னா போதும். டக்குன்னு நம்ம இதெல்லாம் தாளிச்சிட்டு வரதுக்குள்ளே அரிசி வந்து ஊறிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இது உங்களோட இஷ்டம் தாங்க, நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணாமையும் போகலாம். நான் வந்து கட் பண்ணல, ஏன்னா வந்து காரம் அதிகமாகிடும். அதுக்காக நான் கட் பண்ணாமல் அப்படியே போடுறேன். இது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணோன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள். நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன் நான் மிளகாத்தூள் போடும் போது. இது ஸ்ப்ரவுட் வந்து மஞ்சள் ஆகாமல் பார்த்துட்டு இருந்தேன், எப்படி ஆகிடுது. ஸ்ப்ரவுட் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று காலம்புற வாஷ் பண்ணி ஒரு 8 ஹவர் ஊறின பிறகு நைட்டு விட்டுட்டேன். காலையில் நல்லா ஆகிடுது. நான் எப்போதுமே ஸ்ப்ரவுட் வந்து இதில் தாங்க பண்ணுவேன். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு. இது எடுக்க முடியல, அதெல்லாம் சரி மெதுவாக எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் லைட்டாக மெதுவாக அப்படியே பண்ணோம்னா அழகாக அந்த இதோடு வந்துடும். இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா உடஞ்சிரும். ரைஸ் வந்து 1/2 கப் யூஸ் பண்ணுறேங்க. ஸ்ப்ரவுட் வந்து 1 கப்பு யூஸ் பண்ணுறேன். அது 1 கப்பாக எடுத்து டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் விடுறேன். ஆட் பண்ணிடலாம், ஏன்னா ஸ்ப்ரவுட் போட்ட உடனே ரொம்ப மிக்ஸ் பண்ண முடியாது, உடஞ்சிரும். அந்த இதெல்லாம் வந்து எப்போதுமே மிக்ஸ் ரொம்ப பண்ண மாட்டேன், ஜஸ்ட் இப்படி போட்டுருவேன். ஏன்னா ரைஸ் போட்ட பிறகு நான் மிக்ஸ் பண்ணுவேன். நான் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் நான் ஊற வச்சது. இது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
30 மினிட்ஸ் இல்லை, உங்களுக்கு வேணும்னா 10 to 20 மினிட்ஸ் பண்ணால் கூட போதும். உங்களுக்கு வெங்காயம் தக்காளி அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா கலர் மாறி இருக்கும். தண்ணி நான் 1.5 கப்பு விடுறேங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். நான் உப்பு வந்து சுத்தமாக போடவே இல்லை. நான் வந்து எப்போதுமே சொல்கிற மாதிரி தான். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ரொம்ப கம்மி. எல்லாமே இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கரில் கூட பண்ணலாம். இதே தான், ஜஸ்ட் 2 விசில் இல்லை, ஒரு 20 மினிட்ஸில் வந்து நீங்கள் குக் பண்ணிடலாம் குக்கரில். அவ்வளோதான் இது. ரைஸ் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நான் ரைத்தா ரெடி பண்ணுறேன். எங்கள் 2 பேருக்கு தான், அதெல்லாம் கம்மியாக தான் ரைத்தா நான் பண்ணுறேன். என் சின்ன பொண்ணுக்கு லன்ச் ரெடி பண்ணுறேங்க. அவங்களுக்கு வந்து சாண்ட்விச் தான் கேட்டிருந்தாங்க, அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த ப்ரெட் வந்து காஸ்கோவில் வாங்கினது இல்லைங்க, இது வந்து ட்ரேடர் ஜோவில் வாங்கினது. பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், ப்ரெட் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். பொண்ணு காலையில் ஏந்திரிச்சோன்னா முதல் கேள்வி கேட்குறதே வந்து அக்கா காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க, லஞ்சுக்கு என்ன எடுத்துகிட்டு போனாங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து அவங்களுக்கு பண்ணது தான் இவங்களுக்கும் கொடுக்குறேன்னா பிரச்சனை கிடையாது. தோசை இட்லின்னு அப்படி சொல்லிட்டேன்னா பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துட்டேன், காலையில் எக்கோ இல்லைன்னா ஓட்ஸ் அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன்னா அது சாப்பிட்டு போனாங்கன்னு சொன்னால் அப்போது ஓகே எனக்கும் அதே பண்ணி கொடுத்துருங்களேன்னுவாங்க. நம்ம இவங்களுக்கு வேறு பிளான் பண்ணி வச்சுருப்போம், அப்படியே வந்து ஒரே நிமிஷத்தில் வந்து பிளானை மாற்றி விட்ருவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சோன்னா கேட்டாங்க, இது மாதிரி சாண்ட்விச் எடுத்துகிட்டு போயிருக்காங்க லஞ்சுக்குன்னு. அப்போ எனக்கு மத்தியானத்துக்கு வந்து சாண்ட்விச் கொடுத்துருங்கன்னாங்க. சாண்ட்விச்குள்ளே குக்கும்பர் வச்சோம்னா அவங்களுக்கு பிடிக்காது. எப்போதுமே சாண்ட்விச்க்கு சைடில் தான் வச்சு கொடுப்பேன் நான் குக்கும்பர். யூஸ் பண்ணுற சாஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரி பெரி சாஸ் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப காரங்க, அதால் தான் லைட்டாக விடுறேன் நான். மூவி பார்த்துட்டு இருந்ததில் மிஸ் பண்ணிட்டோம் டைமு. மணி வந்து 3:15 ஆகிடுச்சு. இப்போ கால் பண்ணி கேட்டாங்க வந்து. எப்படியோ நாங்கள் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் போனோம்னா கரெக்டாக வந்து 16 மினிட்ஸில் போய் சேர்ந்துடலாம். ஆனால் டிராஃபிக் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகிடும். லக்கிலி இன்றைக்கி வந்து அவ்வளோ டிராஃபிக் இல்லை. நாங்கள் வந்து 20 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிட்டோம். அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். சாயந்தரம் வந்தோடனே சாப்பிட்றதுக்கு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க அவங்க, அதால் நான் ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் தான் நான் இன்றைக்கி கொடுக்குறேன் அவங்களுக்கு. இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்த பிறகு இந்தியன் ஸ்டோர் போகலான்னு பிளான் இருக்குது. அப்படியே போயிட்டு வரும்போது வேணால் மேசிஸும் போகலான்னு இருக்கேன் நான். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது. நான் அது இன்றைக்கி இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஆனால் நான் எதிர்பார்த்து வந்த பருப்பு வகைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் தான் வருதுன்னாங்க. திருப்பியும் வரணும் நான், ஏன்னா எனக்கு பச்சைப்பருப்பு ஆகிடுது வீட்டில். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, வெல்லம் அதெல்லாம் வாங்கணும். இன்றைக்கி என்னோடய பசங்களும் வந்திருக்காங்க கடைக்கு. வந்தாங்கன்னா என்னென்னா என் கையிலேருந்து ஷாப்பிங் கார்ட்டை எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அவங்க தான் கையில் வச்சுட்டு சுற்றிட்டுருப்பாங்க. ஆனால் நான் வந்து வெஜிடபிள் செக்ஷனில் தான் இருக்கேன். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு ஆயிலில் நின்றுட்டு அப்பா பொண்ணுங்கள்லாம் கதை பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இப்போ அவங்கள தேடிக்கிட்டு போகணும். நான் எப்போதுமே ஸ்டார்பக்ஸ் காஃபி தூள் தாங்க வீட்டில் யூஸ் பண்ணுறது. ஆனால் போன வாட்டி வரும்போது என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா நர்சூஸ் காஃபி ஃபில்ட்ரு காஃபி வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த காஃபி பவுடர் வாங்கினோம். நான் அப்பயே சொன்னேன் வேண்டாம், நம்ம புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேணாம், யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதே நம்ம வாங்கிக்கலான்னு. இல்லை வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினார். 2-3 வாட்டி தான் போட்டு கொடுத்தேன், அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெஸ்கேஃபே வாங்குகிறேன். மளிகை சாமான் வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா அரிசி பருப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் கீ அதெல்லாம் எடுத்து சாமிக்கிட்ட வச்சுருவேங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மற்ற இந்த ஐட்டம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருவேன். மறுநாள் காலம்பரை தான் எடுத்து வைப்பேன் நான். ஏன்னா இது எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து நான் கற்றுக்கின பழக்கம். அவங்க உப்பு சர்க்கரை அரிசி எது வாங்கிட்டு வந்தாலும் சாமிக்கிட்ட வச்சுருவாங்க. அது சின்னதுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்ததாலே என்னவோ அந்த பழக்கம் அது இப்போ வரைக்கும் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கடை ஓப்பன் பண்ண புதுசில் வந்து 199 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 199 299 நான் வாங்கினதே இல்லை.
இதுதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாட்டி தான் 299 அந்த கடையில் கொடுத்தது. அதுக்கப்புறம் கோவக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து 399, 499, 599 தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் நான் 199க்கு வாங்கினேன் இந்த கோவக்கா. பார்த்தோன்னே எனக்கே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு ப்ரைஸ். ஏன்னா எப்போதுமே இவங்க விலை கம்மியே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க இந்த ரோட் ஐலண்ட் பார்டர் முடிச்ச உடனே மேத்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். மேத்ஸில் போனோன்னா ஃபஸ்ட்டு கடை இவங்களுக்கு தான். மீன்ஸ் இந்தியன் ஸ்டோர் அங்கே தான் இருக்குது. அதை விட்டோம்னா நம்ம வால்தமில் போகணும், இன்னொரு 1/2 hour ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். அதனால் இவங்க என்ன ப்ரைஸ் சொன்னாலும் வாங்கி தான் ஆகணும். போன வாட்டி நான் போயிருக்கும் போது என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக இவங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் போட்டியாக வந்து கடை திறந்தாதான் வந்து அப்போ தான் இவங்களுக்கு தெரியும். ஏன்னா எப்போதுமே ப்ரைஸ் கம்மியே பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து நியூ ஜெர்சி எல்லாம் போனேன்னு வச்சிங்களேன், அங்கே எப்போதுமே கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஜூஸ் குடித்தேன். ஃபஸ்ட்டு பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 weeks முன்னாடி கூட நான் இங்கே இருக்க கடையில் போய் பார்த்தேன். மார்க்கெட் பாஸ்கெட்டில் எப்போதுமே எங்களுக்கு வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் கிடைக்கும். அதெல்லாம் நான் எப்போல்லாம் ஜூஸ் குடிக்கிறேன்னா அங்கே வாங்கி ஜூஸ் போட்டுருவேன். பட் போன வாட்டி நான் போகும்போது அங்கே இல்லவே இல்லை. இது எனக்கு 2 நாள் வராங்க. ஏன்னா நான் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன் இதில், எந்த தண்ணியும். அப்படியே வந்து மிக்சியில் போட்டு வந்து அதை வடிகட்டி எவ்வளோ வருதோ அவ்வளோ போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்